இலை ஒரு வாய் சாப்பாடு கூட நீ சாப்பிடல, பாலையாவது குடிச்சாமி. வேணாமா, நான் கொதிச்சு போய் நிக்க. ஊரை சுத்தி நிக்கி அவளோட மொத்த குடும்பமும் நக்கலா பாக்குது. கூட வாடின்னு கூப்பிடுத, கல்லு மாதிரி நிக்காளு. அப்ப நான் யாருமா? கூமுட்ட பயலா? எனக்கு என்ன மரியாதை கொடுக்கறாவ? துரோகி, பச்சை துரோகி. இனி அவன் இந்த வீட்டு வாசப்படியும் மிதிக்க கூடாது. அப்படியா சாமி? அவ துரோகினா நீ யாரு சாமி? என்னமா சொல்லுத? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ என்ன ஆசைப்பட்ட உன்னைய கட்டிக்கிட்டா? சொல்லல. நீ கவிதா கழுத்துல தாலி கட்ட வேண்டிதானே? கல்யாண ஏற்பாட்டை நாங்க பண்ணோம். ஆனா நீ ஆசைப்பட்டது ரத்னா மேல. தவறுதலா ரத்னான்னு நினைச்சு எசக்கி கழுத்துல தாலியை கட்டினது யாரு? சொல்லு பாப்போம். எசக்கி பார்வையில நீ யாரா இருந்த? எசக்கின்னு இல்ல, அந்த வீட்டுல யாராவது ஒருத்தருக்காவது உன்னை பிடிச்சிருந்துச்சா? சொல்லல. எம்பிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்த. அந்த ரத்னாவை எம்பிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த. மொத்த குடும்பமும் ஆத்தாம அழுத கண்ணீரு தாமிரபரணி நிறைஞ்சு தண்ணியா ஓடாதா? சொல்லல. பாவம்ல எசக்கி. நீ ரத்னா மேலதான் ஆசை வச்சிருந்த. அவளை கட்டிக்கிறதுக்காக தான் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சன்னு அவளுக்கு தெரியாதா? நீ ஆசைப்பட்டு அவளுக்கு தாலி கட்டலன்னு அவளுக்கு தெரியாதா? அது மட்டுமால, எசக்கி மனசுல உண்மையிலேயே யாருல இருந்தா? ஓ மனசாட்சிய தொட்டு சொல்லு. இப்ப அதெல்லாம் எதுக்குமா? முடிய போகுதே. அப்ப அம்புட்டையும் உடைச்சு பேசிதானே ஆகணும். பாவம் எசக்கி. சிவபாலனை கட்டிக்க எம்புட்டு ஆசையா இருந்தா. சிவபால மட்டும் என்ன எசக்கி எசக்கின்னு உசுராத்தானே இருந்தா. ஒத்த தாலிய கட்டி 2 பேரோட மனசு உடைச்சு போட்டது யாருல சொல்லு. சுடல கோயில் கிணத்துல விழுந்து சாக போனாலே என் மருமக, அம்புட்டு வேதனையும் தாங்கிக்கிட்டு நான் பெத்த புள்ளதாம்ல அவளை காப்பாத்துனா. அன்னைக்கு சிவபால எசக்கிய காப்பாத்தலனா இன்னைக்கு எசக்கின்னு ஒருத்தி உன் முன்னால இருப்பாளால. சின்ன சிறுசுக 2 பேரோட வாழ்க்கைய நீதாம்ல கொதறி போட்ட. ஆனாலும் அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அண்ணன் தாலிய கட்டிட்டான். ஒண்ணு மட்டும் நான் சொல்லுதேன், உங்க அப்பா மனுஷனே கிடையாது. உங்க அத்தை கொடூரமான ராட்சசி. அவங்க 2 பேரும் ஒரு நாள் உனக்கு நல்லது பண்ணவே மாட்டாவ. ஆனா எசக்கி உன்னைய காப்பாத்த வந்த சாமி. இப்ப வரைக்கும் நீதான் உலகம்னு நம்புதவ. உங்க அப்ப உங்க அத்தை ஆசைப்படுற மாதிரி நீயும் எசக்கி வேண்டான்னு முடிவு பண்ணனு வெயி, எந்த சாமியும் உன்னை மன்னிக்காதுல. சத்தியமா சொல்லுத, உன்னைய பெத்தவன் நானே கூட உன்னை மன்னிக்க மாட்டேன். அம்புட்டுதானா சொல்லுவேன். இலே, உடைஞ்சு போறது சுலபம்ல, ஒட்ட வைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் கையில இருக்கிறது வைரம்ல. அத உடைச்சு போட்டு வீசி எரிஞ்சிட்டு பிற்காலத்துல போச்சே போச்சேன்னு கதறினாலும் அது திரும்ப கிடைக்காது. எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு. நீ பசி தாங்க மாட்ட. அந்த பாலையாவது குடிச்சிட்டு படல. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வாழ்க்கை முக்கியம். அதை விட என் கையில கிடைச்ச வைரக்கல்லு முக்கியம். அதான்பா நான் இப்படி மாறிட்டேன். எப்படி இப்போ உங்களுக்கு ஓகேயா? அண்ணா டபுள் ஓகேண்ணா. ஆக இதெல்லாம் உன்னோட ஏற்பாடுதானா? சாமியோட ஏற்பாடுப்பா. அம்மாவும் எனக்கு சாமி மாதிரி தானே. விட மாட்டேன்பா. முடியவே முடியாதுன்னு எசைக்கு பிடிவாதமா இருந்தாலும் அவளை விடாம துரத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். என்னோட பாசத்துல உருகி நிச்சயமா ஒரு நாள் அவன் என் பின்னாடி வரதான் போறான். நான் வர வைக்கதான் போறேன்.
அப்போ ஆக்சுவலா இந்த நேரத்துல நீயும் உங்க அக்காவும் கெக்க பெக்கன்னு சிரிச்சு பெருப்பேத்திருப்பீங்களே, ஒரு சத்தத்தையும் காணோம். அண்ணா, விடா முயற்சி வெற்றியை கொடுக்கணும். நீ கவலைப்படாம போன, நிச்சயம் மைனி உன் கூட வாழ வரும். வாழ்த்துக்கள்ண்ணே. மா ம்? நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாயா. அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிம்மா, நான் வரேன். இல்ல சிவபாலா, வரம்ல. சரிண்ணே. போயிட்டு வாயா. என்னது உஸ்ஸா? எந்த எடுவட்ட பையன் என்னைய பார்த்து உஸ்ஸுங்கிறது? வந்து தூக்கி போட்டு மெதிச்சானு வையே, குடல குந்தாணி எல்லாம் பிதிச்சு போயிடும். அம்மா தாயே, கூப்பிட்டது நான் இல்ல ஐயா.